ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தெறிக்க விடுற அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்று நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்துருந்தாங்க ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். ஸோ ரஜினி சாருடைய அந்த தர்மன் படத்தோடைய அந்த செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு இந்த வாரம். அது சார்பாக அவங்க நேற்று ஒரு மேக்கிங் வீடியோ மாரி சின்னதாக ஒரு கிளிப்பிங்ஸ் விட்டுருந்தாங்க. செமையாக இருந்தது. குறிப்பாக அந்த பிஜிஎம் நம்ம இது வரைக்கும் கேட்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தர்மன் படத்தோடைய அந்த பிஜிஎம் கேட்டணும். தாறுமாறாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க எல்லாருமே எதிர்பார்த்துன்னு என்னன்னா ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய அப்டேட்ஸ் தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருக்கோம். இந்த வீக்கெண்ட் ஏதாவது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திருக்கோம். ஸோ ப்ரொமோஷன்ஸை ஒரு 60 நாட்கள் முன்னாடி அவங்க ஏறத்தாழ ஸ்டார்ட் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கையில் இருக்கும். இந்த நிலையில் ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய ஒரு சரியான ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த படத்தோடைய இந்த ஓடிடி உரிமம் பார்த்தினாக்கா ஒரு பெரிய நிறுவனம் வாங்கியிருக்கிறதாக தகவல் வெளியாக இருக்குங்க. டூரிங் டாக்கீஸில் பார்த்தினாக்கா இது அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஜெயிலர் செகண்ட் பார்ட்டு தான் நம்ம தமிழ் சினிமா வரலாற்றிலே அதிகமான ஒரு தொகைக்கு விற்கப்பட்ட ஒரு திரைப்படமாக இப்போ அமைஞ்சிருக்கு கோலிவுட் இண்டஸ்ட்ரியில். ஸோ த பிக்கஸ்ட்டு ஓடிடி டீல் எவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெயிலர் செகண்ட் பார்ட்டுக்கு இது சம்மந்தமாக நிறைய அப்டேட்ஸ் வந்துன்னு இருக்குது. இப்போ ஸோ எவ்வளோ காசுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க, டீல் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அது முடிஞ்சிருக்கு, யார் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது அமேசான் தான் வாங்கியிருக்கணும். அமேசான் ப்ரைமில் தான் இந்த படம் வாங்கியிருக்கணும். ஏன்னா அவங்க தான் தொடர்ச்சியாக நிறைய பெரிய பெரிய படங்கள் வாங்கின்னு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் அஃபிஷியலாக என்ன நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ் சினிமாவில் எல்லா ரெக்கார்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டார் தலைவர். ஆல்ரெடி கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் இப்போவே ஃபுல் ஆகிடுச்சு. 60 நாட்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டிக்கெட் ஃபில் பண்ணிட்டாங்க எஃப்டிஎஸ்க்கு. அது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. அதே போல் இப்போ இந்த ஓடிடி பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் யாரும் பார்க்காத ஒரு பெரிய தொகைக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா விற்கப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு பெரிய சாதனை. அடுத்தடுத்து என்ன தலைவர் பண்ண போகிறாரு, என்ன மாதிரியான ரெக்கார்ட்லாம் வைக்க போகிறாருன்னு நினைக்கும் போதே நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கீங்க? ஃபஸ்ட்டு சிங்கிள் ட்ராக் இந்த வீக்கெண்ட் வந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.